இன்றைய தினத்தில் நம்ம கட்ட குஸ்தி திரைப்படம் மூவிஸ் ரிவ்யூஸ் பார்த்துருக்கிறப்ப இந்த கட்ட குஸ்தி மூவிஸ் நேம் நாலேஜ் எப்படி திருக்கோளர் ஜோதிடர் கருத்து கணிப்புல கதனுடைய காராம்சாரம் எப்படி இருக்கும், ஹீரோயின் என்ன இருக்கும் அப்படின்றது நம்ம இப்ப பார்க்கலாம். ரிலீஸ் கட்ட குஸ்தினுடைய ரிலீஸ் தேதி 3/7/2022. அந்த தேதியை வைத்து நம்ம நிர்மலாஜோட கணிக்கலாம் ஐயா. கணிக்கலாம் ஐயா. அப்ப நம்ம ஃபர்ஸ்ட் துவங்கும் போது உள்ள தேதி 2 வந்தது. இப்ப ரிலீஸ் டேட்டும் 2 வருது. அப்ப நம்ம கணக்கு பண்ணும் போது முழுக்க குடும்ப படம், குடும்பத்தில் உள்ள பிரச்சனைகள், சந்திரன் சம்பந்தப்பட்டது, உணவு சார்ந்தது, பெண்கள் விஷயம் சார்ந்தது, இதெல்லாம் இந்த படத்துல முழுக்க காட்டப்படும். நம்மளுக்கு 2 பாயிண்ட் ரிசல்ட்டும் கிடைச்சிச்சு. நம்மளுக்கு இதுலயே நம்ம சொல்லிடலாம் முழுக்க ஒரு குடும்ப படம் சொல்லிடலாம். நம்ம தாராளமாக பாத்தீங்கன்னா சந்திரன் மனசு சம்பந்தப்பட்ட மனசு டச் பண்ற சீன்ஸுங்கெல்லாம் அதிகமாக இருக்கும். அதுல உணவு சார்ந்ததும் அதிகமாக காட்டப்படும், பெண்கள் விஷயமும் அதிகமாக காட்டப்படும். இந்த படத்துல இப்படி கணக்கு போகும்போது முழுக்க ஒரு குடும்ப படம் சொல்லலாம். ஒரு பெண்கள் விஷயத்தை சார்ந்த எடுக்கப்பட்ட படம் கூட இது தாராளமா நம்ம சொல்லலாம். ஏன்னா 2 பூஜை போட்ட டேட்டு கூட்டி எண்ணும் 2 வருது, ரிலீஸ் டேட்டும் 2 வருகிறது. அப்படின்னும் போது மனோகாரங்க மனசு டச் பண்ணக்கூடிய படமாக இது அமைய போகிறது. மேலும் ஐயா நம்ம நியூமலேஜ் எப்படி எடுக்கணும், நம்ம கூட்டியன் கட்ட குஸ்தி அப்படின்னும் போது நம்ம கூட்டியன் வரிசை பார்க்க போனா 14 வருது. அப்ப 14 கணக்கு பண்ணா ஃபர்ஸ்ட் சூரியன் தந்தை, அரசாங்கம், அரசு அதிகாரிகள், அரசியல்வாதி, தலைமை தாங்குதல், இதெல்லாம் அதுல சேரும். அப்படின்னும் போது நம்ம குடும்ப படத்துல அந்த குடும்பத்துல யார் ஹெட்ன்றதுக்கு போட்டி உண்டாக கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்படுகிறது. மற்றும் அதுல 3 சேர்கிறது. 13 போது 1 பார்த்தாச்சு. இப்ப 3 நம்ம கணக்கு பண்ணி பார்த்தோம். குரு, நீதி, நேர்மை, நியாயம், கட்டுப்பாடு, குழந்தைகள், இது போன்ற சார்ந்தமும் அந்த படத்துல அதிகமாக பேசப்படும். மற்றும் இது 2 சேர்த்தா 4 வருது. 4 என்பது ராகு. அப்ப அந்த படத்திலும் இது இந்த சூரியன் காரத்துவமும் குரு காரத்துவமும் சேர்ந்து ராகு காரத்துவமும் உள்ள அடங்கி உள்ளது. அப்படின்னும் போது இந்த படத்தில் அதிகமாக இயற்கைக்கு மாறான சீன்ஸ் எல்லாம் காட்டப்படும். அப்புறம் அதை அடுத்து அது இல்லாம இயற்கைக்கு மாறாக காட்டப்படும் ஏமாத்து, பொய் சொல்றது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இதுல காட்டப்பட்டு உள்ளது. நம்ம எழுத்தினுடைய கூட்டு என்ன பார்த்துட்டோம். இப்ப ஒரு நம்பருக்கு நியூமராலஜி எப்படி எண்ணிக்கை கூட்டு என்ன இருக்குது, 3 1 4 4 1 2 6 3. அந்த வகையில நம்ம பார்க்கும்போது கூட்டு எண் 36 வருது. அதையும் நம்ம சுருக்கணும்னா 9 காரகத்துவம் வருது. 9 ஆதிக்கம் இந்த திரைப்படத்துல என்ன ஆதிக்கம் பெருசா நம்ம எதிர்பார்க்கலாம். இது 3ஆம் நம்பர் குரு குரு நம்ம பசங்க, நீதி, நேர்மை, பெரிய பணம், அப்புறம் பாத்தீங்கன்னா இதெல்லாம் அது உள்ள அடங்கியிருக்கும். குரு என்றவே முழுக்க ஒரு பசங்கன்னு எடுத்துக்கலாம். நம்ம இந்த படத்துல ஒரு குடும்ப சாந்தல் 2மே ரிலீஸ் டேட் பார்க்கும்போது குடும்ப சாந்தத்துல ஒரு பசங்களை அடுத்து குழந்தைகளை இது பண்ற மாதிரி காமிக்கப்படுகிறது. இந்த படத்துல இதையும் பேசப்படுகிறாங்க. அடுத்தது கூட்டி என்ன 6 வருது. அடுத்தது 36ல 3 பார்த்துச்சு. அடுத்ததாக 6. அப்ப 6 நம்ம லக்ஸரியான வாழ்க்கைக்கு என்ன பண்ணுவது, சுக்கரன் காரத்து வருது. லக்ஸரியான வாழ்க்கைக்கு என்ன பண்ணுவது, தினசரி வருமானத்துக்கு என்ன பண்ணுவது, அப்புறம் பெண்கள் விஷயமும் பேசப்படும். இந்த குடும்பத்துல ஒரு நாளைக்கு இவ்வளவு செலவாகுது, ஒரு மாசம் ஒரு ஜென்ரலா ஒரு குடும்பம் செலவு பார்க்கும்போது ஒரு நாளைக்கு மினிமம் பசங்க இவ்வளவு கேட்கறாங்க, அவ்வளவு கேட்கறாங்க. மாசம் ஆனா 10,000 கீழே கம்மியா குடும்ப செலவு பண்ண முடியாது. அந்த சூழ்நிலைக்கு இங்க எடுக்கப்பட படமாக இந்த படம் கருதப்படுகிறது. இதை 2த்தையும் சேர்த்தோம்னா 9 வருகிறது. 3 6 9. இது 2ம் சேர்த்தோம்னா 9 வருகிறது. அப்ப 9 வருது. அப்ப 9 நம்ம கணக்கு பண்ணும்போது செவ்வாய் காரகத்துவம் கணக்கு பண்ணோம்னா போர்க்குணம் தான் அதிகமாக காட்டும். 2 பேருக்கு ஈகோக்கு அதிகமாக காட்டப்படும். நான் இப்ப இதுல அதிகமா நேர்மையா இருக்கிறேன்னா இல்ல குடும்பத்துல யாரு நேர்மையா இருக்காங்கன்றது அதிகமா ஒரு ஈகோவை காட்டப்படும். இந்த படத்துல அதிகமாக முழுக்க ஒரு முன்கோபம் அதிகமாக உள்ள இந்த படத்தில் அதிகமாக காட்டப்படும். இது சார்ந்துதான் இந்த விஷயங்கள் நகர போகிறது படத்துல. ஓகே, நம்ம அதுக்கு அடுத்தபடியா நம்ம பார்க்க போறது ஒரு எழுத்துக்கு அவருடைய காரகத்துவத்தினுடைய தன்மை, இந்த படத்தினுடைய ஆதிக்கம் எவ்வாறு இருக்குன்றத நம்ம கணிப்போம். அது நம்ம அந்த கட்டைன்றதுக்கும் குஸ்தின்றதுக்கும் நம்ம பார்க்கலாம். முதல்ல நம்ம கட்டை அப்படின்றது பார்க்கலாம். கட்டை என்ற குஸ்திக்கு பார்க்கணும்னா 3ஆம் நம்பர் 3 1 4 4 அப்படின்ற எண்ணிக்கையில வருது. 3ஆம் நம்பர் எதனுடைய ஆதிக்கம், எதனுடைய தத்துவத்தை வச்சு நமக்கு அந்த திரைப்படத்துல காணலாம் ஐயா. அதாவது முதல் லெட்டரே ஜி வருது, 3 வருது, குரு வருது. அப்ப படம் ஓப்பனிங் சீனா
குழந்தைகளை வச்சுதான் எடுக்க போறாங்க. குழந்தைகளை வச்சு நீதித்துறைய, அப்படி இல்லைன்னா பிராமணர்கள், இந்த மாதிரி சீன்ஸ், ஓப்பன் சீனே இந்த மாதிரி தான் இருக்கும். இப்ப நம்ம கட்டைக்கு வந்து பலன் பார்த்தோம்னா வந்து 2 4 வருது, 2 1 வருது, ஒரு 3 வருது. அப்போ வந்து 8 10 13ஆம் நம்பர் வருது. அப்ப நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி தான் 13ஆம் நம்பர் வருது. அப்ப ராகு, இந்த ஃபர்ஸ்ட் ராகு வந்து பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் ஆஃப் உங்களுக்கு வந்து எப்படின்னா ஒரு பொய் பேசக்கூடிய தன்மை நிறைய காட்டப்படும். இயற்கைக்கு மாறாக நிறைய பேசக்கூடிய தன்மைகள் காட்டப்படும். ரகசியமான வேலைக்கெல்லாம் நிறைய செய்வாங்க, அதெல்லாம் காட்டப்படும் இந்த படத்துல. தொடக்கத்திலேயே குரு போது பசங்க கொஞ்சம் வந்து ஃபர்ஸ்ட் ஓப்பனிங் சீனே பசங்களை வச்சு காட்டும்போது ஒரு நீதி நேர்மை இந்த சப்ஜெக்ட்ல அப்படியே கொண்டு போறாங்க, டிராவல் ஆகுது படம். ஓகே. அடுத்தபடியா நம்ம போகும்போது A1 சூரியனுடைய ஆதிக்கம், அது அப்படியே லைன்லாம் வந்துடும். ஓகேங்களா. அடுத்தது குஸ்திக்கு. அடுத்தது வந்து குஸ்திக்கு வந்து 2 6 3 5 4 12 2. அப்ப வந்து கூட்டி எண் வந்து குஸ்திக்கு வந்து 5 வருது. அப்ப புதன் வருது. புதன் என்னும் போது அங்க வந்து என்ன சொல்லுவோம்னா அதிகமாக நகைச்சுவை கருத்திறன் காட்டப்படும், காதல் விஷயம் காட்டப்படும், புத்தி கூர்மையான விஷயம்லாம் காட்டப்படும். இந்த மாதிரி குடும்பத்திலயும் நம்ம இந்த மாதிரி பண்ணலாம், இந்த மாதிரிலாம் இருக்கும் அப்படின்னு ஒரு மெசேஜ் காட்டப்படுவோம். இது வந்து புதனோட காரணத்தோம்னா நான் கணக்கு வழக்கு, பசங்க, நீதித்துறை இதெல்லாம் சார்ந்து இருக்கும். நல்லா ஒரு சிறப்பான படமா தான் இது அமைகிறது. அடுத்தபடியா நம்ம பார்க்க போனா எந்த ட்ராக்ல நமக்கு கதை ஆரம்பிச்சு எங்க அதுல ட்விஸ்ட் வைப்பாங்க, எங்க அதனோட படத்தினுடைய காரணத்துல வன்முறை இருக்கலாம், இல்ல பெண்கள் சார்ந்தபடி எங்க நல்ல விஷயத்த குடும்ப பங்கான விஷயத்த சொல்ல வராங்க அப்படின்னு கணிக்க முடியுங்களா? முடியுங்க ஐயா. ஃபர்ஸ்ட் ஹாஃப்லயே வந்து உங்களுக்கு ஏமாற்றத்தை கொடுக்கும். அதாவது ராகுனும் போது அந்த இடத்துல தான் ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து, அதாவது ஆடியன்ஸ் எதிர்பார்க்குற அளவுக்கு. ஆமா, ஏமாற்றம், ஆடியன்ஸையும் ஏமாற்றம் கொடுக்கும். மற்றபடி படத்துலயும் பொய் சொல்லப்படும், அதிகமாக பொய் சொல்லப்படும், பொய்யான விஷயத்தை காட்டப்படும், இயற்கைக்கு மாறாக இருக்கும். ஃபர்ஸ்ட் ஹாஃப் தொடங்கி ஒரு 30 நிமிஷம் கழிச்சு இதெல்லாம் காட்டப்படும். அப்ப அடுத்த திரைப்பட நம்ம இன்டர்வலுக்கு அப்புறம் நம்ம ஒரு ட்விஸ்ட் எதனா எதிர்பார்க்குற மாதிரி எதனா கிடைக்குங்களா மக்களுக்கு? எதிர்பார்க்குற மாதிரினா இன்ட்ரோலுக்கு அப்புறம் வந்து இன்ட்ரோலுக்கு முன்பாகவே வந்து தந்தையை பத்தி பேசப்படும், தலைமை, அதாவது குடும்பத்தில் தலைமை தாங்குதலை பத்தி பேசப்படும். இதை அடுத்து இன்ட்ரோலுக்கு அப்புறம் குடும்பத்தில் நீ இருந்தால் மட்டும் தலைமை தாங்க முடியாது, நான்கு இருந்தாலும் தலைமை தாங்கி நடத்த முடியும் என்று இந்த படத்தில் பேசப்படும். இன்டர்வலுக்கு முன்பும் இன்டர்வலுக்கு பின்பும் இல்ல இந்த படத்தில் இந்த விஷயத்தை கன்ஃபார்மாக பேசப்படும். இதுல ஆடியன்ஸும் சரி, மற்ற திரைக்கு வர புதிய நபர்களும் சரி, முக்கியத்துவமா நம்ம கிளைமேக்ஸ் ஏதாவது எதிர்பார்க்குற மாதிரி ஏதாவது நல்ல தகுந்த கருத்துக்கள் இருக்குமா? கிளைமேக்ஸ்ல வந்து எதிர்பார்க்குற மாதிரி பார்த்தோம்னா 4 5 9 1 10 எப்பவுமே தலைமை தாங்கிறது தான் பெஸ்ட். அதாவது குடும்பம் வந்து தந்தை கிட்ட இருக்கிறதுதான் சிறப்பு அப்படின்றதுதான் இந்த மெசேஜ் சொல்லப்படுறாங்க அவங்க. இந்த படத்தில் காட்டப்படுறது கிளைமேக்ஸ்ல ஒரு குடும்பத்தை வந்து ஒரு ஆண் வந்து தலைமை தாங்குவது தான் சிறப்பு என்று பேசப்படுகிறது. அப்ப இந்த கட்ட குஸ்தின்ற திரைப்படம் நம்ம திருக்கோளூர் அருண்ராஜ் ஜோதிடர் மூலயமா கருத்து கணிப்பில் நமக்கு என்ன தெரிய வருதுன்னா, ஒரு குடும்பத்துல ஆணுக்கு நிகராகவும் பெண்களுக்கு நிகராகவும் குடும்பத்தை வழி நடத்துறதுல, வரவு செலவுல, மற்ற நல்லது சுப விஷயம் எல்லாத்திலையும் பங்கெடுக்கிறதுல மாணவருடைய பிள்ளைகளுடைய எதிர்காலம் பல குடும்ப சூழ்நிலையை பத்தி அமைஞ்சிருக்கும்னு எடுத்துக்கலாங்க ஐயா. கன்ஃபார்மா எடுத்துக்கலாம் ஐயா. அதாவது கட்டகுஸ்தி வந்து படத்துக்கு நம்ம பார்த்தோம்னா பூஜை போட்ட டேட் வந்து 2 சந்திரனை குறிக்குது, ரிலீஸ் டேட் சந்திரனை குறிக்குது. அப்புறம் கூட்டி எண் வந்து லெட்டரை வந்து எண்ணிக்கை பார்த்தோம்னா 4 குறிக்குது. அப்புறம் மொத்தம் ஒரு லெட்டருக்கு ஒரு எண்ணிக்கைன்னு பார்த்தோம்னா 9 குறிக்குது. அப்படின்னு நம்ம கணக்கு பண்ணும்போது ரெண்டுமே சந்திரனுக்கு சாதகமா இருக்குது. அப்படி பெண்களுக்கு தான் அதிகமாக முக்கியத்துவம் கொடுப்பான்னு பேசப்பட்டது இந்த படத்தில். ஆனா இயற்கைக்கு மாறாக இதுல வந்து கிளைமேக்ஸ்ல முடிக்கும் போது ஆண்கள் தான் கரெக்டா இருப்பாங்க அப்படின்ற ஒரு பேசப்படுகிற ஒரு நிகழ்வு நடக்கிறது. நம்ம அடுத்த படமாக கட்ட குஸ்தி இப்படிதான் இருக்குன்றது திரைப்படத்துல நீங்க பார்த்து அருண்ராஜ் ஜோதிட யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட்ஸ்ல பண்ணுங்க. அப்பதான் நாங்க அடுத்து போடுற வீடியோ எங்களுக்கு பூஸ்டாக இருக்கும். திரைப்படத்தில் அனைவரும் நேரடியாக போய் திரைப்படத்தில் பார்த்து கண்டுகளிச்சு இதனுடைய காராம்சரம் நாங்கள் சொல்லக்கூடிய கருத்துக்களும் சரியான அந்த பார்த்து தெளித்து கருத்துக்களை கமெண்ட் செய்யுமாறு யூடியூப் சேனல் லைக் இருக்கிறோம் ரசிகர் பெருமக்களுக்கும் மிக தாழ்மையான கேட்டுக்கொள்கிறோம். நன்றி, வணக்கம் ஐயா. வணக்கம் ஐயா.